தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். இதுகுறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினும் ராஜசேகரும் வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களோடு பேசலாம். ராஜசேகர், சொல்லுங்க. திமுக தலைவர் கருணாநிதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாரு. எத்தனை மணிக்கு வரப்போறார் அப்படிங்கிற தகவல் இருக்கா? அவரை எதிர்த்து களம் காணும் வேட்பாளர்கள் குறித்த விவரங்கள் சொல்ல முடியுமா? மணிமாறன், இன்று பாத்தீங்கன்னா நேற்று மதியம் கடலூர்ல தொடங்கி அவர் பரப்புரை தொடங்கி நேற்று இரவு மயிலாடுதுறையில் பொதுக்கூட்டத்திலிருந்து பேசிவிட்டு நேற்று இரவு திருவாரூர் வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் அவர் திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் முத்து மீனாட்சி அவர்களிடம் தனது வேட்புமனு தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப மேலும் பாத்தீங்கன்னா இப்ப இவர் திமுக தலைவர் கருணாநிதி எதிர்த்து அதிமுக சார்பில் ANR பன்னீர்செல்வமும், அதே போல மக்கள் நல கூட்டணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாசிலாமணி என்பவர் போட்டியிடுகிறார்கள். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த தேர்தலில் 2011 சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் பாத்தீங்கன்னா கருணாநிதி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இப்ப இந்த நிலையில போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் வித்தியாசங்கள் என்னவென்று பார்த்தோம்னா பல்வேறு முனை போட்டிகள் இந்த வாட்டி காணப்படுகிறது. காரணம் மக்கள் நல கூட்டணி, அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி என பல்வேறு கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவதால் இந்த முறை மிக அதிக வாக்குகள் வித்தியாசம் கிடைக்கும் என்பது ஒரு சந்தேகமான விஷயமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த பகுதியில் அதிகமாக வாக்காளர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று இந்த பகுதியில் திமுக தலைவர் கருணாநிதி நேற்று பூர்ண மதுவிலக்கு மற்றும் அவர் விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த பகுதியில் பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமாறன், ராஜசேகர் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், அதிமுகவை சேர்ந்த மற்ற வேட்பாளர்கள் எப்போது மனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்கிற தகவல் இருக்கா? காயத்ரி, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்களை பொறுத்தவரை 28ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக அனைவரும் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். அதாவது அதிமுக வேட்பாளர்கள் இந்த முறை தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக போட்டியிடுகிறது. இதில் 227 வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள், 7 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்காக இவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக 28ஆம் தேதி காலை தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்தவரை குறிப்பாக 146 பேருக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதே போல 53 பேர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். 29 பேர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், முன்னாள் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராக உள்ளவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்களை தவிர முக்கிய கட்சிகளான இந்திய குடியரசுக் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட தலைவர்களும் அன்றைய தினமே 28ஆம் தேதி காலையே தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். தற்போதைக்கு கூடுதல் தகவல் என்னவென்றால் சென்னை RK நகரில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று மதியம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பு திமுக வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் தன்னுடைய வேட்புமனுவை இன்று காலை 11 மணி அளவில் தாக்கல் செய்வார் என்ற ஒரு தகவல் உள்ளது. காயத்ரி, ஸ்டாலின், நீங்க இணைப்பிலேயே ராஜசேகர், நீங்க சொல்லுங்க. வேட்புமனு தாக்கல் இல்லாம வேற என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு கருணாநிதி கலந்துக்க இருக்கிறார்? மணிமாறன், இந்த வேட்புமனு தாக்கல் முடிந்து இன்று மாலை திருவாரூர் தெற்கு வீதியில் மாலை 6 மணிக்கு அவர்களுடைய கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் கருணாநிதி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாநில செயலாளர் EVK இளங்கோவன், திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இந்த பொதுக்கூட்டமானது மாலை 6 மணி அளவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமாறன், ராஜசேகர், பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? போக்குவரத்துல ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? குறிப்பா சொல்லணும்னா இந்த பகுதி தெற்கு வீதி பகுதியில் ஏற்கனவே இந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாட்டு வழியிலும் போக்குவரத்து செல்லப்பட்டு வருகிறது. ஆனால் போக்குவரத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யும் இடமான அந்த வருவாய் கோட்டாட்சியர்களை சுற்றி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. காலையிலிருந்து காவல்துறை தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளை அங்க மேற்கொண்டு வராங்க. வேற ஏதாவது அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் மேலும் மோப்ப நாய்களை வைத்து அந்த பகுதியில் சோதனைட்டு வராங்க. இதே போல பொதுக்கூட்ட மேடையின் அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பணிகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள்.